ஹலோ நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு அறிஞர் இருந்தார். அந்த அறிஞர் அந்த ஊரில் நல்ல பல காரியத்துக்கு நல்லா அறிவுரை சொல்லி அந்த ஊரில் நல்லா நல்ல பேர் எடுத்திருந்தார். ஆனால் அதே ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார். அந்த பண்ணையாருக்கு அந்த அறிஞர் மேலே ஒரே கடுப்பு. எப்படியாவது இந்த அறிஞரை மட்டம் தட்டணும் அப்படின்ட்டு அவர் முடிவு கட்டிக்கிட்டார். உடனே என்ன பண்ணிருக்காரு, அவங்க பையன் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறது வழக்கம். ஸ்கூலுக்கு போகிறது வழக்கம்னோடனே அந்த பண்ணையார் அந்த அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி, என் கையில் இந்த கையில் தங்க நாணயம் இருக்குது, இந்த கையில் வெள்ளி நாணயம் இருக்குது, இது ரெண்டில் எது மதிப்பு அதிகம் அப்படின்னு இருக்கு. உடனே அந்த பையன், வெள்ளி தான் மதிப்பு அதிகம்னு. ஆடாப்பா, உங்கள் அப்பா என்னடா ஊருக்கே அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு அவர் அந்த வெள்ளி காசு அந்த பையன்கிட்ட கொடுத்துருக்கு. இதேமாரி ஒரு வருஷம் அப்புறம் கடைசியில் அந்த ஊர் தலைவர் அந்த ஊருக்கு அறிவுரை சொல்கிறவர்கிட்ட போயிட்டு, நீங்கள் என்னென்னா நான் ஊருக்கே அறிவு சொல்கிறேங்க, ஆனால் உங்கள் பையனுக்கு அறிவு சொல்லி வளர்க்கலையா நீங்கள், ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு. அவங்ககிட்ட நான் போய் தங்கத்தையும் வெள்ளியும் காட்டினா அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெள்ளி தான் மதிப்பு அதிகம், தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு. என்ன உடனே அவர் அறிஞருக்கு உடனே வருத்தமாகி போச்சு. உடனே அவர் பையனை கூப்பிட்டுருக்காரு. அவங்க பையனை வந்திருக்காரு. வந்த உடனே, தம்பி, இந்த மாதிரி இவர்கிட்ட நீ வெள்ளி தான் மதிப்பு அதிகம்னு சொன்னியா? ஆமாப்பா சொன்னேன். ஏன்ப்பா சொன்னேன்? தங்கம் தானே மதிப்பு மிகுந்து. தங்கம் தான்ப்பா மதிப்பு மிகுந்தது. ஆனால் இவர் ஆனால் அவங்க பையன், சரி நான் கேட்குறேன் அப்படின்ட்டுருக்கு. உடனே கேளு அப்படின்ட்டுருக்கு. உடனே, தம்பி, தங்கம் மதிப்பு மிகுந்ததா வெள்ளி மதிப்பு மிகுந்ததா அப்படின்ட்டு. இல்லைப்பா, தங்கம் தான்ப்பா உயர்ந்தது அப்படின்ட்டு. அப்புறம் ஏன்ப்பா இவர்கிட்ட வெள்ளி நாணயம் தான் மதிப்பு மிக்கது அப்படின்ட்டு. இவர் என்கிட்ட ஒன்று கேவலமாக பேசுகிறார். உடனே அந்த பையன் சொல்லியிருக்கான், அப்பா, நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது இவர் தங்க நாணயம் ஒரு கையிலையும் வெள்ளி நாணயம் ஒரு கையிலையும் வச்சுருப்பார். எது மதிப்பு மிக்கதுன்னா, நான் வெள்ளி தான் மதிப்பு மிக்கதுன்னு. அதனால் எனக்கு டெய்லியும் தங்க நாணயம் கிடச்சிது. ஆனால் தங்கம் தான் உயர்ந்ததுன்னா, தங்கம் விலை அதிகமானது, அவரால் அதை டெய்லி எனக்கு தர முடியாது. அதனால் நான் வேணும்ட்டு தான் வெள்ளி மதிப்பு மிகுந்ததுன்னொன்னே உடனே பண்ணையாருக்கு பெருத்த அவமானமாக போச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே நம்மளுக்கு டெய்லியும் வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரிலாம் இந்த உலகத்தில் நடித்தாதான் நம்ம வாழ முடியும். அந்த பையன் அந்த ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்க போய் தான் ஒரு வருஷமாக அவனுக்கு வெள்ளி நாணயம் கிடச்சி. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.